ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மூன்றாம் தரமும். யோவான் 21:17 சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததினாலேயே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீ அன்பாயிருக்கிறாயா என்று 3 முறை கேட்டார். அந்த மறுதலித்தலை கழுவி சுத்திகரிக்க அதிகமான அன்பு வேண்டியதிருந்தது. நீ என்மேல் அன்பாயிருக்கிறாயா என்று அவர் கேட்டதற்கு, நீ எவ்வளவுக்கெவ்வளவு என்னை மறுதலித்தாயோ அதை மேற்கொள்ளக்கூடிய அன்பு, இனிமேலும் மறுதலியாத அன்பு, துக்கப்படுத்தியதற்கு தக்கதாக சந்தோஷப்படுத்துகிற அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதே அர்த்தமாகும். ஒரு தகப்பன் தன் மகன் துஷ்ட வழியில் சென்று இருதயத்தை புண்படுத்தும் போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து வீட்டின் முன்னே நின்ற ஒரு சிறிய மரத்தில் அறைவார். மகனே, இந்த ஆணி மரத்தை குத்துகிறது போல உன் தீய செயல் என் உள்ளத்தை குத்துகிறது என்று மகனிடம் சொல்லுவார். சில மாதங்களுக்குள் அந்த மரத்திலே நூற்றுக்கணக்கான ஆணிகள் பதிய நேர்ந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மகன் ரட்சிக்கப்பட்டான். தன் தகப்பனிடம், அப்பா, எவ்வளவுக்கெவ்வளவு உங்களை வேதனைப்படுத்தினேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை நேசித்து அன்பு செலுத்தி உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன் என்றான். அன்று முதல் அவன் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தான். மகனை குறித்து தகப்பனுடைய மனம் மகிழும் போதெல்லாம் அவர் ஒவ்வொரு ஆணியாக மரத்திலிருந்து அகற்ற ஆரம்பித்தார். சில மாதங்களுக்குள் அந்த ஆணிகள் முற்றிலும் அகற்றப்பட்டன. ஆனாலும் மரத்தில் அந்த தழும்புகள் மட்டும் காணப்பட்டன. ஆகவே அந்த வாலிபன் மரத்திற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தான். மரம் விசாலமாய் வளர்ந்ததுடன் தழும்புகளும் மறைந்து விட்டன. அதுபோலவே நாமும் கூட பாவத்தில் வாழும்போது அந்த பாவங்களே ஆணிகளாய் மாறி இயேசுவின் கரங்களை துளைக்கிறதையும், நம்முடைய துணிகரமான செயல்களே அவருடைய விழாவில் ஈட்டி போல பாய்கிறதையும் அறியாமல் இருந்து விடுகிறோம். பேதுரு அவரை மறுதலித்த போது இயேசு எவ்வளவு துக்கப்பட்டிருந்திருப்பார். அவருடைய இருதயத்தில் பட்டயம் ஊடுருவியதைப் போல இருந்திருக்கும். ஆகவேதான் கர்த்தர், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று பேதுருவிடம் கேட்டார். முதல் 2 தரம் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்ட அவர் 3ஆம் தரம் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? முன்பு நான் உம்மில் அன்பு கூற வேண்டிய அளவு அன்பு கூறவில்லை. நீர் பாராட்டின அன்புக்கு நான் துரோகம்தான் செய்தேன். இனி இதுவரை கொடாத அன்பையும் அதோடு கூட துரோகம் பண்ணியதற்கு ஈடாக அதிகமான அன்பையும் சேர்த்து உமக்கு காண்பிப்பேன். இனி அளவற்ற அன்பினால் எப்பொழுதுமே உம்மை நேசிப்பேன் என்பதே அதன் அர்த்தமாகும். தேவப்பிள்ளைகளே, நீங்களும் அளவற்ற அன்பினால் கர்த்தரை நேசிப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 26, 27 மற்றும்
28 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22 அதிகாரம். அன்புக்குரிய அன்புள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நேசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.